அவங்களோட சொந்த பந்தம் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆட்டோ ஓட்டுற நபர்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து ஆட்டோ ஓட்டுனரா இல்லை வேற யாரோ இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அருகில் இருக்கக்கூடிய மோகனையும் விசாரிக்கிறாங்க. நீங்க வந்து பாத்தீங்களா, அவங்களை வந்து அடையாளம் காட்ட முடியுமான்னு சொல்றாரு. இவருமே ஒரு காவல்துறைக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்குறாரு. இந்த ஏரியால இந்த இடத்துல வந்து கேமரா இருக்கு, சிசிடிவி, நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம், எனக்கு வந்து அவங்க அடையாளம் தெரியும், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காவல்துறையிட்ட சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காவல்துறை வந்து அங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாமே செக் பண்ணி இந்த மோகன்ற ஒரு நல்ல ஆட்டோ மனிதரை வந்து கூட்டிட்டு போய் கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி அடையாளம் சொல்றாரு. இந்த மாதிரி செக்யூரிட்டி போட்டு சட்டை வேஷ்டி கட்டிட்டு வந்திருந்தாங்க, இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் காட்டுறாரு. காட்டின பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள வந்து காவல்துறை தற்போது வலை வீசி தெளிவிட்டு இருக்காங்க. இப்போ இன்னமும் அந்த நாய் வந்து பிடிபடலை. அவங்க ஏதோ வெளியில ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் தான் வருது. இதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, தயவுசெய்து பெண்கள் எல்லாருமே ஒரு வெளி மாநிலங்களுக்கோ வெளி மாவட்டங்களுக்கோ போகும்போது தயவுசெய்து தங்களுடைய சக தோழிகளோட தனியா போகாதீங்க. தங்களுடைய தோழிகளோட போங்க. அப்படி இல்லையா உங்களுடைய உறவினர் இல்லை பெற்றோர் யாராவது கூட போங்க அப்படின்றதா எங்களுடைய இந்த காணொலி மூலியமா நம்ம உங்களை சொல்றது. ஏன் அப்படின்னு சொல்ல போது பார்த்தா, சமீபத்துல நம்ம பெங்களூர்ல கூட நம்மளுடைய கிரைம் ஸ்டோரி நம்ம சொல்லியிருப்போம். நம்ம பெங்களூர்ல வந்து தமிழக பெண்ணுக்கு இந்த மாதிரி வந்து நடந்தது. இது வந்து 2வது முறையா இந்த மாதிரி தமிழகத்துல நடந்திருக்கு அப்படின்றது வந்து எங்களால உண்மையாலுமே இது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு சம்பவம் தான். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இது நம்ம வீட்லயும் அக்கா தங்கச்சி இருக்காங்க, நமக்கும் அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டா நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படின்றதான். அதே போல இந்த மாதிரி சீண்டல்ல ஆளான இந்த நாய்களை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது. அவங்க வந்து சட்டத்தை முன்னாடி அவங்கள வந்து கடுமையான தண்டனை அவங்களுக்கு பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய முழு நோக்கமும். மேலும் இந்த மாதிரி தயவு செய்து பெண்கள் எல்லாருமே பாதுகாப்பா இருங்க, சேஃபா இருங்க. இந்த மாதிரி நாய்கள்கிட்ட வந்து போய் சிக்க வேண்டாம். அதனால இந்த கிரைம் ஸ்டோரியில வந்து நம்ம உங்களுக்கு சொல்றதோ அப்படின்னா, அடுத்த கிரைம் ஸ்டோரியில உங்களை சந்திக்கும். மீண்டும் நன்றி, வணக்கம்.